நம்மள சுத்தி ஒவ்வொரு நாளும் ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள், யூரோக்கள், ரூபாய்கள்னு பணம் புழங்கிக்கிட்டே இருக்கு. நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், சேமிக்கிறோம். ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இந்த பணம்லாம் உண்மையிலே எங்கிருந்து தான் வருது? அரசாங்கம் இத அச்சடிக்குதா இல்லனா வங்கிகள் உருவாக்குதா? இதுக்கான பதில் நாம நினைக்கிற அளவுக்கு ஒன்னும் சிம்பிள் இல்ல. சொல்லப்போனா இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணத்தை பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாறலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். பணம்னாலே நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் பதில் என்ன? அரசாங்கம் பணத்தை அச்சடிக்குது இல்லையா? பெரிய பெரிய பிரிண்டிங் மிஷின்ல இருந்து கத்தையா ரூபாய் நோட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி தான் நம்ம கண் முன்னாடி வரும். ஓரளவுக்கு அது உண்மைதாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு சென்ட்ரல் பேங்க், அதாவது மத்திய வங்கி இருக்கும். இவங்க தான் ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள் மாதிரி கண்ணுல பாக்குற பணத்தை அச்சடிக்கிற வேலையை செய்றாங்க. ஆனா கதை இங்கதான் ஆரம்பிக்குது. இது பனிமலையோட நுனி மட்டும்தான். இப்போதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வரப்போகுது. உலகத்துல இருக்கிற பெரும்பாலான பணம் உங்க பர்ஸ்ல இருக்கிற காகித நோட்டு இல்லன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? உண்மை என்னன்னா, நம்ம பொருளாதாரத்துல சுத்திட்டு இருக்கிற மொத்த பணத்துல இந்த நோட்டுகள், நாணயங்கள் மாதிரி இயற்பியல் பணம் வெறும் 10%க்கும் கம்மிதான். அப்போ மீதி இருக்கிற 90%க்கும் மேலான பணம் வெறும் கம்ப்யூட்டர்ல இருக்கிற டிஜிட்டல் நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த 90% டிஜிட்டல் பணம் பிரிண்டிங் மெஷின்லேருந்து வரலன்னா அப்புறம் எங்கிருந்து தான் வருது? வாங்க, அந்த பெரிய ரகசியத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம பொருளாதாரத்துல இருக்கிற பெரும்பாலான பணத்தை உருவாக்குறது நம்ம கடன் வாங்குறோமே, அந்த வணிக வங்கிகள் தான். எப்படின்னா, அவங்க ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும்போது அந்த பணத்தை எதுவுமே இல்லாம புதிதா உருவாக்குறாங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். வங்கிகள் கடன் கொடுக்கும்போது புதிய பணம் பிறக்குது. இது எப்படி நடக்குதுன்னு சிம்பிளா பார்க்கலாம். நீங்க ஒரு வீட்டு கடன் வாங்க வங்கிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வங்கி உங்க விண்ணப்பத்தை ஏத்துக்கிட்டு கடனுக்கு ஓகே சொல்லுது. சரியா அந்த நொடியில வங்கி உங்க அக்கவுண்ட்ல கடன் தொகையை டிஜிட்டலா கிரெடிட் பண்ணுது. அந்த பணம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இருந்ததில்ல. அந்த கணக்குல அது உங்களுக்காகவே புதிதா உருவாக்கப்பட்டது. இந்த முறைக்கு பொருளாதாரத்துல ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்னு ஒரு பெரிய பேர்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடக்கிறது அதை விட அட்வான்ஸ்டு. ஒரு பேங்க் கடன் கொடுக்கறதுக்காக மத்தவங்க டெபாசிட் பண்ற பணத்துக்காக காத்திருக்கிறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு கடனை உருவாக்கும் போதே அதுக்கான புதிய டெபாசிட்டையும் அதுவே உருவாக்கிடுது. சரி, வங்கிகளால இப்படி பணத்தை உருவாக்க முடியுதுன்னு நமக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த சிஸ்டம சரியா நிர்வகிக்கிறதே ஏன் இவ்வளவு முக்கியமான, அதே சமயம் ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு வேலைங்கிறத நாம இப்ப புரிஞ்சுக்கலாம். வங்கிகள் நினைச்சா எவ்ளோ பணத்தை வேணும்னாலும் உருவாக்கலாமா? அப்படி செஞ்சா என்னாகும்? இங்கதான் பணவீக்கம்ங்கிற ஒரு பெரிய ஆபத்து உள்ள வருது. அதாவது, நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருட்கள் மற்றும் சேவைகளை விட பணத்தோட புழக்கம் ரொம்ப அதிகமாச்சுன்னா என்னாகும்? ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பும் குறைய ஆரம்பிக்கும். இதனால எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். இதுக்கு பேர்தான் பணவீக்கம். இங்கதான் மத்திய வங்கிகளுக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பண உருவாக்கம் ரொம்ப குறைவா இருந்தா அது பொருளாதார வளர்ச்சியையே முடக்கிடும். இன்னொரு பக்கம் அதுவே ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாத பண வீக்கத்தை உருவாக்கி மொத்த பொருளாதாரத்தையுமே ஆட்டம் காண வச்சிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட மிகப்பெரிய வேலை. சரி, இதுதான் இப்போதைய நிலைமை. இனி எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். இந்த பணம் உருவாக்குற சிஸ்டம் ஒன்னும் அப்படியே இருக்க போறதில்ல. அதுவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ மத்திய வங்கிகளை டிஜிட்டல் கரன்சியை உருவாக்குறது பற்றியும் பிட்காயின் மாதிரி பரவலாக்கப்பட்ட அமைப்புகள் பற்றியும் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரி புதிய தொழில்நுட்பங்கள் எதிர்காலத்துல பணம் உருவாக்குறதுல வணிக வங்கிகளோட ஆதிக்கத்துக்கு ஒரு பெரிய சவாலா அமையலாம். ஆக மொத்தத்துல நாம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பணம்ங்கிறது ஏதோ ரகசிய இடத்துல அச்சடிக்கப்படுற ஒரு பொருள் மட்டும் இல்ல. அதுல பெரும் பகுதி ஒவ்வொரு தடவையும் ஒரு கடன் உருவாக்கப்படும்போது நிதி அமைப்பால டிஜிட்டலா உருவாக்கப்படுது. இப்படி தனியார் வங்கிகளுக்கு பணத்தை உருவாக்குற அதிகாரம் இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்க கருத்துக்களை தயங்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு புதுசா சுவாரஸ்யமா இருந்திருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.